மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்களுடைய பிளஸி அருண். நம்மளுடைய அன்னை மோட்டிவேஷன் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. இன்னைக்கு அக்டோபர் 31 ஒரு நேஷனல் லீடரோட பர்த்டே தான் நம்ம வந்து இந்த நாளில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வேறு யாரும் இல்லை, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களுடைய பிறந்த தினம் தான் இன்னைக்கு. ஸோ அதான் நாடு முழுவதும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கள பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஜராத்தில் 1875ஆம் ஆண்டு அக்டோபர் 31 ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். சிறு வயதிலிருந்தே படிப்பில் முதல் மாணவராக விளங்குறதுனால அவருக்கு வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து சிறு வயதிலேருந்தே இருந்தது. அதனால் தன்னுடைய 25 வயதில் டிஸ்ட்ரிக்ட் லீடர் அப்படிங்கிற ஒரு படிப்பை முடிச்சதுக்கப்புறம் அவருடைய வழக்கறிஞர் தொழிலை வந்து தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1910ஆம் ஆண்டு லண்டன் சென்று பாரிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டப்படிப்பை முடித்து அதில் முதல் மாணவராக வந்து அவங்க வந்தாங்க. ஸோ லண்டனில் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அகமதாபாத்தில் அவருடைய வழக்கறிஞர் தொழிலில் வழக்கம் போல் பணிபுரிய ஆரம்பித்தாங்க. அந்த பணிபுரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய வழக்குகளை வந்து எடுத்து எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சதுனால அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவர் மேலே ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஸோ இதன் பிறகு 2017ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் வந்து முதல்ல வெற்றி பெற்றவன்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் வந்து சுதேசி இயக்கம் வந்து ரொம்பவே உச்சத்தில் இருந்ததுனால காந்தியடிகளுடைய உரையை கேட்டு அவருக்கு வந்து வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு சுதேசி இயக்கத்தில் வந்து தன்னை இணைச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நிறைய போராட்டங்களும் அவர் வந்து பண்ண ஆரம்பித்தார். ஸோ காந்தியடிகள் நடத்தின பல போராட்டங்களுக்கும் தன்னை வந்து இணைச்சிக்கிட்டாரு. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் காந்தியடிகளையும் வல்லபாய் பட்டேலையும் என்ன கைது செஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே ஒரே சிறையில் வந்து ஏர்வாட் அப்படிங்கிற ஒரு சிறையில் வந்து அடைக்கப்பட்டாங்க. அப்போது தான் வந்து காந்தியடிகளுக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் ஒரு நட்பு ஒன்று ஏற்பட்டது. ஸோ 2 பேருமே அதனால் வந்து 2 பேர் சேர்ந்து வந்து அந்த இயக்கத்தை வந்து நல்லாவே வந்து முன்னேற்றி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து 1947ஆம் ஆண்டு நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இந்த பதவியில் இருந்தபோது தான் ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களுக்கு கொடுத்த முதல் பொறுப்பும் இந்த நாட்டை வந்து 565 ராஜ்யங்கள் வந்து ஒன்றிணைக்கிற பொறுப்பை தான் வந்து ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதில் வெற்றி பெற்று தான் இரும்பு மனிதர் அப்படிங்கிற ஒரு பேரையும் அவங்க வந்து மக்கள் மத்தியில் பெற்றிருந்தார். டிசம்பர் 15 1950ஆம் ஆண்டு வந்து காலமானாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 2 ஆண்டுகள் மட்டுமே தான் ஆனால் இவங்க வந்து ஆட்சி ஆண்டாங்க. ஆனால் ரொம்பவே கம்மியான ஒரு வருஷம் தான் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சது. பட் இருந்தாலும் அந்த 2 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு அவங்க செஞ்சாங்க. ஸோ மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சாங்க. அதனால தான் அவர் இன்னைய வரைக்கும் நம்ம வந்து ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய பெருமையை சொல்கிற விதமாக 1999ஆம் ஆண்டு உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டது. அவங்களுடைய பெருமையை சொல்கிற விதமாக குஜராத்தில் இன்னைக்கு 597 அடியில் அவங்களுக்கு ஒரு சிலை வந்து நிறுவப்பட்டுச்சு. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்த்து இவ்வளோ வழக்கறிஞராக ஆகி அதுக்கப்புறம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி இந்த அளவுக்கு ஒரு இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படிங்கிற ஒரு பேரையும் பெற்றெடுவது தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அவருடைய ஷார்ட் ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாகவும் கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு லீடர் பற்றி வேறு ஒரு பர்சன் பற்றி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளஸி அருண். டேக் கேர், சைனிங் ஆஃப்.